இந்த உலகத்தில் எத்தனையோ மியூசிக்கல் டீம் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மியூசிக்கல் டீமுக்கு வேர்ல்டு வைடில் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிடிஎஸ் தான். இந்த பிடிஎஸ் ஆர்மிக்கு பாய்ஸை விட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம்னு சொல்லணும். ஒரு சில கேர்ள்ஸ் இந்த பிடிஎஸ்க்காக தங்களோட உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்காங்க. சாதாரணமாக இவங்க இந்த இடத்துக்கு போகலை, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு பல அவமானங்களை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் ரொம்ப கிறுக்குத்தனமாகவும் இருக்கக்கூடாது இல்லையா? கொரியாவில் நடைபெறவிருந்த பிடிஎஸ் இசை நிகழ்ச்சியை காண வீட்டில் இருந்து வெளியேறிய மாணவிகள் அத்துவான காட்டில் தவிப்பதை போல தவித்த காட்சிகள் தான் இவை. பேங்டன் பாய்ஸ் அப்படிங்கிறத பிடிஎஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லப்படுற இந்த மியூசிக்கல் டீமோட 7 ஃபன் ஃபேக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டைஹார்ட் பிடிஎஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று கோச்சிங் சென்டர் போவோம், இல்லைனா 30 நாட்களில் சரளமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி அந்த மாதிரியான புக்ஸை வாங்கி படிப்போம் இல்லையா? ஆனா பிடிஎஸ்ல ரேப் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுறார் ஆரம் அப்படிங்கிறவர் அமெரிக்கன் சிட்கம் சீரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பார்த்து அவரோட இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கிட்டாராம். நம்ம நாட்டில் கூட தான் இங்கிலீஷ் வெப் சீரிஸை பார்த்து நம்ம பசங்க பல நாலேஜை வளர்த்து வச்சிருக்கானுங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பிடிஎஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி ஜே ஹோப் அப்படிங்கிறவர் நியூரான் அப்படிங்கிற ஒரு டான்சிங் டீம்ல இருந்திருக்காரு. இந்த நியூரான் அப்படிங்கிற ஒரு டான்சிங் டீம் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் தெருக்கூத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு டான்சிங் டீம் தான் நியூரான் அப்படிங்கிறது. பட் நியூரான்ல இருக்கும்போது கூட ஜே ஹோப் ரொம்ப பிரபலமான ஒருத்தராக தான் இருந்திருக்காரு. பட் அதுல இருக்கும்போது இவர் ஒரு திறமையான நபராக இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு திறமையான நபர்னா இவர்னால தான் நியூரான் அப்படிங்கிற ஒரு டான்சிங் குரூப் இருக்கிறதே பல பேருக்கு தெரிஞ்சுதான். அந்த அளவுக்கு இவர் பிரபலமா இருந்திருக்காரு. பிடிஎஸ்ல இருக்க வி அப்படிங்கிறவருக்கு ஒரே டைம்ல அவரோட 2 கையும் யூஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கா. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அட பாவைகளா, 2 கையும் யூஸ் பண்றதுனா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டே பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு அந்த மாதிரிடா. பிடிஎஸோட சீனியர் மெம்பரான ஜின் அப்படிங்கிறவர் அவரோட அட்ராக்டிவான ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மற்றும் பியூட்டி காரணமா உலகளாவிய அழகானவர், அதாவது வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு சொல்லப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் பிடிஎஸ்லயே ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிஎஸ் வந்து ஏதோ பாட்டு பாடுறோம் 4 காசு பார்க்குறோம் அப்படின்னு அதோட நிறுத்தாம பல்வேறு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்கதுன்னா குழந்தைகளுக்கு எதிரான அபியூஸ்மெண்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்காக யூனிசெஃப் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து லவ் மை செல்ஃப் அப்படிங்கிற பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்களாம் பிடிஎஸ். இந்த மாதிரி இவங்க சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுனாலையும் இவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அதிகமான ஃபேன்ஸ் வச்சிருக்கிற அக்கௌண்ட், அது மட்டும் இல்லாம ஸ்பாட்டிஃபைல அதிகமா ஸ்ட்ரீம் ஆகிற மியூசிக்கல் ஆல்பம் அப்படின்னு பல கின்னஸ் ரெக்கார்ட்ஸை இந்த பிடிஎஸ் டீம் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த பிடிஎஸ் டீம் ஹிப்ஹாப் பாப் சாங்ஸ் அப்படின்னு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மியூசிக்கல் டீமா இருந்தாலும் இவங்களோட சாங்ஸ்ல ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் இல்லைன்னா உண்மை சம்பவத்தை பத்தின கதையை உள்ளடக்கியதாகவும் இல்லைன்னா நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரியான வரிகளை தான் இவங்களோட பாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா பிடிஎஸோட 7 ஃபன் ஃபேக்டும் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு டைஹார்ட் பிடிஎஸ் ஃபேனாக இருந்தாலோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.